வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 12 ஹாப்பி ரம்ஜான். எல்லாருக்கும் வெறும் பிரியாணி கிடைக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல உண்மையாகவே எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜானுப்பா. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் இந்த ரம்ஜானை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரம்ஜானை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, அவங்களுடைய அந்த குரானானது புனித நூலானது வெளிப்பட்ட அந்த மாதமாக இருந்து இது பார்க்கப்படுது. அதுவும் இந்த கடைசி 10 நாள் இருக்குது பாருங்கள், அதில் இந்த ஒற்றைப்படையாக நம்பர் வரும்ல 21, 23 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த குரானானது வழங்கப்பட்டிருக்கு முகமது நபி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அவருக்கு வந்து அந்த ஒரு குகையில் ஜிப்ராலின் அப்படின்ற ஒரு தூதர் மூலமாக அவருக்கு அந்த வசனங்கள்ன்றது கிடைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷங்களோட தொடர்ச்சியாக அது தொகுப்பின் மூலமாக அவருக்கு வந்து குரான் அப்படின்ற ஒரு புனித நூல்ன்றது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் அவங்க 5 விதமான முக்கியமான பேஸ் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். கடவுள் ஒருவனே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்புறம் ஒழுக்கமாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஈகை அதாவது உதவுறது, அப்புறம் விரதம் இருக்கிறது, ஹஜ் பயணம் மேற்கொள்வது, இதுதான் அவங்களுடைய 5 முக்கியமான கடமைகளாக பார்க்கப்படுது. அது எல்லாத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதங்களும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானுடைய முடிவில் அவங்க வந்து உணவு சமைக்கிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆடோ கறியோ ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதில் ஒரு பகுதி வந்து உறவினர்களுக்கும், இன்னொரு பகுதி நண்பர்களுக்கு, இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாளில் அவங்க சம்பாதிச்ச அத்தனை பணங்களுமே வந்து நமக்கானது கிடையாது, இது இறைவன் கொடுத்தது அப்படின்றதுனால அதை வந்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறது அப்படின்றத வந்து பேஸாக வச்சுக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவங்க யாருக்காவது எதனா ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிகப்படியான ஒரு நன்மையை தரும். நார்மலாக கொடுக்கறத விட அதிகப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா இது ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. சரி, இந்த விரதத்தை எதுக்காக இங்கே மேற்கொள்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன்ட்ட நீங்கள் எந்த தப்பையும் வந்து பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிச்சாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு வழிமுறையில் அவனை வந்து சொன்னாலும் சரி, அந்த தப்பை அவன் தொடர்ந்து பண்ணுவான். ஆனால் உண்மையாகவே பசி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், உண்மையான ஒரு ஒழுக்கம் அப்படின்றது அந்த பசி தான் அவங்களை வந்து புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனையாளர்களும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்கன்னா உண்மையாக அந்த அளவுக்கு பசியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பசி தான் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு புரிய வைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பசியோடு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுற தன்மை வந்துட்டாலே மனசுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் வந்துருச்சு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான். ஏன்னா அவங்க இந்த ஒரு மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான அந்த விரதம்ன்றது இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றது அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்படிலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே ஒரு அமைதியும், இந்த உலகம் வந்து எவ்வளவு அன்பான ஒரு உலகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க தயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தையுமே வந்து உருவாகிடும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டாக உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க. பேசிக்காக அவங்களுக்கு அந்த குரான் வழங்கப்பட்டது அப்படின்றத தாண்டியும் இந்த ஒரு புனிதமான ஒரு மாதம் முழுக்கவுமே வாழ்க்கையினுடைய ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற ஒரு மாதமாக தாங்க இது பார்க்கப்படுது. அப்படி அந்த விரதம்ன்றது முடிஞ்சு இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நெக்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் டே அப்படின்னு சொல்லிட்டு லிபிரியா வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 85% கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்க. இது வந்து 1883 இந்த டே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக்காக இதனால தான் உருவாச்சு அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து, அந்த கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2004 எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக 3 நாள் உண்ணாவிரதம்ன்றது இவங்க இருந்தாங்க. ஸோ இப்படி அந்த ஃபாஸ்டிங்கோட டேட்டு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வருஷங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஸோ அப்படி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேயர் டே அப்படின்னு சொல்லிட்டு லிபிரியா ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் நேஷனல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு கிரிபியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க. இது வந்து பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 1,20,000 பேர் தான் இந்த நாட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் இது உலகத்தில் அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களோட இடத்துல 3வது இடத்துல இருக்குது. ஏன்னா 54% அங்கே புகைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், ஹெல்த்துக்காக ஏன் ஒரு டே உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பெரிய லெவலில் பொருளாதாரம் அப்படின்றது இல்லை. ஒரு கடலோர பகுதி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மீன் தான் அவங்களுடைய பிரதான உணவே. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வச்சு அதில் வரக்கூடிய உணவுகள் இப்படி தான் அவங்களுடைய உணவுகளாகவே இருக்குது. பெருசாக ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனாலையும் அண்ட் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அவங்ககிட்ட சரியான ஃபுட்டு இல்லாததுனாலே இவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க சந்திச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக பொருளாதாரம் இல்லாததுனால அந்த ஐக்கிய நாடுகள் தரக்கூடிய அந்த பைசாவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கைன்றது போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி அந்த மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தாங்க அவங்க வாழ்க்கைன்றது போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த நாட்டில் ஹெல்த்துன்றது சுத்தமாக இல்லாமல் ரொம்பவுமே அவஸ்தைப்பட்டுங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஹெல்த்தினுடைய ஒரு கான்செப்டை புரிய வைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு கிரிபியாட்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஏவியேஷன் காஸ்மோனோ ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது என்னன்னா முதல் முறையாக விண்வெளிக்கு ஒரு நபரை அனுப்பிச்சாங்க. அது வந்து சோவியத் ரஷ்யாவினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா யூரி ககாரின் அப்படின்ற ஒரு பர்சனு 1961 ஓஸ்டாக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலத்தின் மூலமாக அனுப்பிச்சாங்க. 1 மணி நேரம் அந்த பயணத்தை நீடிச்சது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
ஸோ அதில் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காகவும் அட் த சேம் டைம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இன்றைக்கி ஒரு நிலாலேயே போயிட்டு நிலத்தை வாங்குற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டு மாறி இருக்குது அப்படின்னா அது காரணம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதுக்கான பேஸ்ன்றது பார்த்திங்கன்னா இதுதானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், அனுசரித்து ஆகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 34 நாடுகள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யூரிஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாகவுமே இதை அனுசரிச்சுன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக தாங்க இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு டே வந்து யுக்ரைன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி இந்த நாளினுடைய ஒரு பேஸாக வச்சு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க பல இடங்களில் பல நிகழ்வுகள் நடந்துருக்குதுங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஏவியேஷன் அண்ட் காஸ்மோ ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 90% குழந்தைங்க அந்த நாட்டில் வேலை செய்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்களாம். சுரங்கத்தில், மிட்டாய் கம்பெனியில், அப்புறம் கரும்பு தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சால் தான் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்க முடியும் அப்படின்ற அளவுக்கான மிகப்பெரிய வறுமையில் தான் இந்த நாடு இருக்குது. அதனால தான் பொலிவியாவில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே கூட ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் வந்து இது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய டைம் வந்து வற்புறுத்தினாங்க. அதில் 1955 பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் வந்து பிரகடனத்தை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில உரிமைகளை கொடுத்து ஆகணும், அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா இந்த பொலிவியா நாடும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட அந்த பிரகடனத்தை வெளியிட்ட அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் டே ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய நாடுகள்லாம் இது என்னன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட தினம் தாங்க இது. வந்து 1996 வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் முறையாக இந்த டே ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு மேலே ஒரு வன்புணர்வு நடத்துறது, அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, அவங்க மேலே வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்குறது, இந்த சமூகத்திலேருந்து அவங்கள ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்ஜிபிடி சம்மந்தப்பட்டவங்கலாம் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1996 அதுக்கு அடுத்த வருஷன்றது அதிகமாக இது டெவலப் ஆக 100 கல்லூரிகளில் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து 2005 பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன்றது போக இந்த டே ஆஃப் சைலன்ஸ்ன்றது அவங்க அனுசரிக்கும் பொழுது அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றது கிளம்பிச்சு. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து வீட்டில் தண்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ இன்றைக்குமே கூட அந்த பழமைவாதிகளாக இருக்கக்கூடியவங்க, இதை ஏற்றுக்காதவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயே வந்து குழந்தைங்களை வச்சுக்கிறது, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகாத இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துருக்குதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்தவங்க நாங்களும் இந்த சமூகத்தில் ஒருத்தன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்காக அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா டே ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 2012 கணக்குப்படி கிட்டத்தட்ட 150 மில்லியன் குழந்தைங்க வந்து வீதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அன்றாட தேவைகளோ அடிப்படை தேவை கூட இல்லாமல் வாழ்ந்துங்கிறாங்க அப்படின்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கே எதனா ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கறதுக்கே முடியல, நம்ம சட்டத்தை நாட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறது கூட ஆள் இல்லை அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்க கடத்திட்டு போகிறது, இல்லை அவங்க ஆர்கன்ஸ்க்காக விற்கிறது, பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வீதியில் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுலேயும் வன்முறை, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மனநல பாதிப்பு, போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கவனிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது அதுக்காக ஒரு தினத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் 2012 சர்வதேச அமைப்புகள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக 135 நாடுகள் ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ இப்படி வீதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி ஆகணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஏப்ரல் 12. நெக்ஸ்ட் கஜகஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 1946 அகாடமி ஆஃப் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 1925 விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர்லாம் இருந்துதுப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக அது நிறுவனத்தினால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 12. எதையோ உண்மை நம்பி உண்மையான நிகழ்காலத்தையும் பொய்யா வாழ்ந்துன்னு இருக்குமோன்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.